சந்தோஷமாக இருக்கிறீங்களா எல்லாரும்? இன்றைக்கு உங்களுடைய வேத தியானத்துக்கு ஆதாரமாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம் யோவான் எழுதிய சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை நாங்கள் ஒன்று சேர்ந்து வாசிப்போம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 16-17 நாங்கள் அனைவரும் ஒன்றாய் சேர்ந்து வாசிப்போம். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். மகா இரக்கம் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு சத்திய ஆவியான தேற்றரவாளனை நீ தந்த ஆண்டவரே, எங்களை கைவிடாமல் வச்சிருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம். அப்பா, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய ஆவியானவர் தாமே இந்த நாட்களில் எங்களை நடத்தி வருகிறதை நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. இந்த சபைகளில் ஆண்டவரை அசைவாடுகிற அந்த ஆவியானவருக்கான நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் அந்த ஆவியானவரை தந்திருக்காவிட்டால் என்று நாங்கள் இல்லை ஆண்டவரே. அதற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஆவியானவரை குறித்த சத்தியங்களை நாங்கள் தியானிக்க ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து எங்களை பலப்படுத்துங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவரே. செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகனமும் எமக்கு தந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். அமர்ந்து கொள்வோம். இன்றைக்கு எங்கள் எல்லாருக்கும் தெரியும், பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்ட அந்த நாளை நாங்கள் கொண்டாடும்படியாக இந்த நாட்களில் கூடி வந்திருக்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து போதுமான அறிவு எல்லாருக்கும் இருக்கான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். எப்படி நாங்கள் தேவனை அறிகிறோம், குமாரனை அறிகிறோம், அதே அளவுக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து எல்லாருமே அறிகிறது கிடையாது. நாங்கள் தேவனுக்கு நல்ல முக்கியத்துவத்தை கொடுக்குறோம். பிரசங்கங்கள்லையா இருக்கட்டும், மற்ற காரியங்கள்லையா இருக்கட்டும், ஜெபங்கள்லையா இருக்கட்டும், நாங்கள் தேவனுக்கு அதிக காரியங்களை கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்துவைக்கும் அதே மாதிரி கொடுக்குறோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் அந்த அளவுக்கு விசுவாசித்து உயர்த்துறது கிடையாது. ஆனால் எங்களை இந்த அளவுக்கு வச்சிருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் இல்லாட்டி நாங்கள் இல்லை. இந்த இடத்துல நாங்கள் எல்லோருமே கூடியிருக்கிறதுக்கு காரணமே எங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தான். அவர் தான் எங்களுக்கு இந்த வாஞ்சியை தந்து இந்த சபையை நடத்துகிறதே அவர் தான். இந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லாவிட்டால் இன்றைக்கு சபை இல்லை, சுவிசேஷம் இல்லை, கிறிஸ்தவம் இல்லை, ஒன்றுமே இல்லை, புதிய ஏற்பாடே இல்லை. பரிசுத்த ஆவியானவர் இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. அந்த யூத மதத்தோடு அப்படியே போயிருக்கும் எல்லாம். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களை இவ்வளோ நடத்துகிறார். அந்த ஆவியானவர் குறித்த சத்தியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக இந்த நேரத்தில் இந்த நாளை பயன்படுத்துவோம். நாங்கள் நினைக்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் ஒரு சக்தி இல்லாட்டி ஒரு வல்லமை என்று சொல்லி. பரிசுத்த ஆவியானவர் ஒரு சக்தியோ ஒரு வல்லமையோ இல்லை. அவர் ஒரு நபர், தனிப்பட்ட ஒரு நபர். எப்படி பிதா ஒரு நபராக இருக்கிறாரோ, குமாரன் ஒரு நபராக இருக்கிறாரோ, அதே மாதிரி பரிசுத்த ஆவியும் தனிப்பட்ட ஒரு நபர். அவருக்கு சித்தம் உண்டு. அவர் வெட்கப்படுவார், வேதனைப்படுவார், எங்கள் நிமித்தம் கவலைப்படுவார். அப்படி உணர்வுள்ள ஒரு நபர் தான் இந்த பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் நாங்கள் வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் அவரை பேசும்படியாக சில நேரத்தில் திருத்துவத்தை நாங்கள் பேசும்போது நாங்கள் திருத்துவத்துக்கு டெஃபினிஷன் காட்டுவோம். ஒரு ஆள் தகப்பனாக இருக்கிறார், பிள்ளைகளுக்கு தகப்பனாக இருக்கிறார், கணவிக்கு கணவன் மனைவியாக இருக்கிறார், மனைவிக்கு கணவனாக இருக்கிறார், தாய்க்கு பிள்ளை என்று சொல்லி. ஆனால் அந்த டெசிஷன் மிக மிக தப்பான ஒரு காரியம். பரிசுத்த ஆவியானவர் அப்படிப்பட்டவர் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர்னா, எப்படி இயேசு இருக்கிறாரோ அப்படி தான் பரிசுத்த ஆவியானவர். பிதா எப்படி இருக்கிறாரோ அப்படி தான் பரிசுத்த ஆவியானவர். அதாவது திருத்துவம்ன்ற 3 பேரும் ஒரே சமனான அளவில் இருக்கிறவர்கள். அந்த பரிசுத்த இப்போ நாங்கள் பார்ப்போம், நாங்கள் சபையில் 3 மூப்பர்கள் இருக்கிறோம். ஒரு மூப்பர் 3 விதத்தில் இல்லை, 3 தனிப்பட்ட 3 மூப்பர். ஆனால் மூப்பர் என்ற பதத்தில் இருந்து கொண்டு நாங்கள் 3 பேரும் 3 வேலைகள் செய்கிறோம். எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை இருக்குது, தனிப்பட்ட உணர்வு இருக்குது, தனிப்பட்ட காரியங்கள் இருக்குது. அதே மாதிரி தான் இந்த திருத்துவத்திலும் 3 வேறு வேறு நபர்கள். திருத்துவம் அப்படியாக தான் இருக்குது. அதாவது ஒரே தேவன் 3 வேறு வேறு இதுகளாக பிரிஞ்சு தான் இந்த இடத்துல நடத்துகிறார். அதனுடைய ஒரே இதை நாங்கள் நிற்கக்கூடாது. ஒரு ஆள் தான் ஒரு ஆளுக்கு பிள்ளையாக இருக்கிறதும் தாப்பனாக இருக்கிறதும் மனைவிக்கு புருஷனாக இருக்கிறதும் காரியத்தை நாங்கள் இதுக்கு ஒப்பிட முடியாது. பரிசுத்த ஆவியார் தனிப்பட்ட ஒரு நபர். அவர் தனிப்பட்ட முறையில் எங்களுக்குள்ள வாசம் செய்வார், தனிப்பட்ட முறையில் எங்களோடு இடர்படுவார். இயேசு எங்களோடு இடர்படுவார், பிதா எங்களோடு இடர்படுவார். ஆனோடியா தான் நாங்கள் சொல்கிறோம் பரிசுத்த ஆவியார் ஒரு தனி நபராக இருக்கிறார். நாங்கள் இந்த ஞானஸ்தானம் கொடுக்க போது கூட நாங்கள் என்ன செய்வோம், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே தான் நாங்கள் ஞானஸ்தானம் கொடுக்குறோம்.
அதிலேருந்து எங்களுக்கு தெரியும் 3 பேரும் ஒரே அளவில் தான் இருக்கிறோம். ஆனால் நாங்கள் பிதாவுக்கு அதிக கனம் கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம், ஜெபிக்கும் போது இயேசுவின் நாமத்தில் ஜெபிப்போம். ஆனால் பரிசுத்தாவியான நாங்கள் அறிந்திருக்கிறோம், அறிந்த அளவுக்கு அவரை பயன்படுத்துகிற இல்லை, அவர் அந்த உணர்வில் உணர்ற இல்லை. பரிசுத்தாவியான எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுறார், நாங்கள் அவரை உணர வேண்டும், அதுதான் முக்கியம். நாங்கள் பரிசுத்தாவியான உணராமல் தான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறோம். அநேகர் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை பரிசுத்தாவியானவரை நாங்கள் உணர்ந்து வாழ்வோமா இருந்தால் அது ஒரு வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கையாக தான் இருக்கும். ஆனால் நாங்கள் பார்க்குறோம், நாங்கள் வாசிக்கிறோம் 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிங்க. இந்த ஆராதனை முடிவில் நாங்கள் சொல்லுவோம், என்ன மன்னிக்கவும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். நாங்கள் இந்த கடைசியாக ஆசீர்வாதம் வழங்கும் போது கூட அதைத்தான் சொல்லுவோம். அதாவது கிருபை, அன்பு, ஐக்கியம். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட கிருபை எங்களுக்குள்ள இருக்கணும், தேவனுடைய அன்பு இருக்கணும், அதே நேரத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் இருக்கணும் எங்களுக்குள்ள. நாங்கள் பரிசுத்த ஆவியானவரோட அந்நிய ஐக்கியமாக இருக்கணும். இருக்கும்போது தான் எங்களுக்கு இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும். இந்த பவுல் அந்த வசனத்தை சொல்லும்போது இந்த கிறிஸ்தவர்கள் வாழ வேண்டிய விதத்தை அங்கே ஆசீர்வாதமாக கொடுக்குறார். இப்போ நாங்களும் கூட சபையில் நாங்கள் ஆராதனை முடிய அதைத்தான் ஆசீர்வாதமாக கொடுக்குறோம். நீங்கள் ஒவ்வொருத்தரும் பரிசுத்த ஆவியானோட அந்யோன்ய ஐக்கியமாக இருக்கணும். எப்படி பிதாவுடைய அன்பு உங்களுக்குள்ள வந்ததோ, அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை உங்களுக்காக கொடுத்து உங்களை மீட்டு கொண்டாரோ, அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவின் கிருபை, அவர் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து தன்னுடைய இரத்தத்தால் எங்களை மீட்டு கொண்டாரோ, அதே மாதிரி பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், அவரோடு இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ வேணும். அதுக்காக தான் இந்த ஆராதனை முடிவில் நாங்கள் வாழ்த்தி அனுப்புறது. வருகிற அடுத்த கிழமை முழுக்க நாங்கள் வாழ வேண்டிய வாழ்க்கை அப்படியே இருக்கணும். அப்படியான ஒரு வாழ்க்கையை வாழத்தான் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியை குறித்து மேலும் பார்ப்போமாக இருந்தால், பரிசுத்த வேதாகமத்தில் பிதாவுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, குமாரனுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, அதே அளவுக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் குறித்து கணக்க பேசவில்லை, ஆனால் புதிய ஏற்பாட்டில் அநேகம் பேசப்படுகிறது. பழைய ஏற்பாட்டில் ஒரு சில இடங்களில் தான் பரிசுத்த ஆவியானவர் குறித்து பேசப்படுகிறது. இப்போ தாவீது கூட ஒரு சங்கீதத்தில் சொல்கிறார், உங்களுடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதே என்று சொல்லி. 51வது சங்கீதத்தில் அந்த பச்சை பாலுக்கு எதிராக செய்த அந்த பாவத்தின் நிமித்தம் அவன் மனம் வருந்தி அழும்போது அவன் சொல்கிறான், உங்களுடைய பரிசுத்த ஆவியை எடுத்துக்கொள்ள வேணாம்னு சொல்லி. அதோட ஏசியா புத்தகத்தில் 2-3 இடங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் நாங்கள் எடுத்தோம்னா 90 தடவைகளுக்கு மேலே பரிசுத்த ஆவியானவரை பற்றி பேசப்படுகிறது. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் புதிய ஏற்பாடு இல்லை, கிறிஸ்தவம் இல்லை, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை மிக மிக முக்கியமானவர் பரிசுத்த ஆவியானவர். அந்த நாளை தான் நாங்கள் இந்த நாட்களில் கொண்டாடி கொண்டிருக்கோம். அடுத்தது நாங்கள் சொல்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் என்று. ஏன் அவரை பரிசுத்த ஆவியானவர் என்றார்? தேவன் பரிசுத்தர், அவருடைய ஆவியும் பரிசுத்தர். அதுக்காக தான் நாங்கள் பரிசுத்த ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர் அவர். அவரை பரிசுத்த ஆவியானவர் என்று நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நாங்கள் வாசித்த வசனத்தில் நாங்கள் பார்ப்போம், வேறொரு தேற்றரவாளன். இந்த இடத்துல சொல்லப்படுகிற வேறொரு தேற்றரவாளன் என்று சொல்லி ஒரு பதம் கொடுக்கப்படுகிறது. இயேசு ஒரு தேற்றரவாளனாக இருக்கிறார். அவர் சொல்கிறார், வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்காக அனுப்புவேன் என்று சொல்லி. நாங்கள் வாசித்தோம் 14-16ஆம் வசனம். என்ன? நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோட கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு கொடுப்பேன். சத்திய ஆவின்னு இந்த இடத்துல பேசப்படுகிறது. முதல்ல நாங்கள் பார்த்தோம் பரிசுத்த ஆவி, இந்த இடத்துல சத்திய ஆவி. சத்தியம் யார்? இயேசு தான் சத்தியம். இயேசுடைய ஆவி தான் சத்திய ஆவி. அப்போ எங்களுக்குள்ள குழப்பம் வருது, இது பிதாவினுடைய ஆவியா இயேசுவினுடைய ஆவியான? பிதாவும் இயேசுவும் ஒன்றாக இருக்கிறார்கள். அதுதான் திருத்துவத்தில் உண்மையாக நாங்கள் விளங்கிக் கொள்வோமா? அவர்களுடைய ஆவி, அந்த பரிசுத்த ஆவியானவர் அநேக இடத்துல வேதத்தில் இயேசுவினுடைய ஆவி என்றும் சொல்லப்படுகிறது, பிதாவினுடைய ஆவியானவர் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல சொல்கிறது பரிசுத்த ஆவியானவர் என்றும் சொல்லப்படுகிறது, சத்திய ஆவியானவர் என்றும் சொல்லப்படுகிறது. தேவனுடைய ஆவி, இயேசுடைய ஆவி. அதே நேரத்தில் வேறொரு தேற்றரவாளன் என்று சொல்லி இந்த இடத்துல வேறொரு பேரும் கொடுக்கப்படுகிறது பரிசுத்த ஆவியானவருக்கு. தேற்றரவாளன்டா இயேசு சொல்கிறார், இயேசுவே ஒரு தேற்றரவாளன் தான். இயேசுவே இருக்கும்போது அவர்களோடு சீசர்களோடு இருக்கும்போது சீசர்களை அரவணைத்து சரியான பாதையிலே நடத்தினவர். அவர்கள் விழுந்து போகும்போதெல்லாம் அவர்களை தூக்கினார், அவர்களுக்காக ஜெபித்தார். அப்படியாக அவர்களோடு இருந்து அவர்களை சரியான வழியில் நடத்தினவர். இப்போ அவர் விட்டுட்டு போக போகிறார். அப்போ அவருக்கு பதிலாக ராம்ப்ளாஸ்மோன் நாங்கள் ஃப்ரெஞ்சில் சொல்லுவோம், இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம், தமிழில் என்ன சொல்கிறோம் நாங்கள்? பதிலாக ஒருத்தர்னு சொல்லி. அப்போ அவரை கொடுக்கணும்னு சொன்னால் அவருக்கு நிகரான ஒருத்தரை தான் தரணும்.
இல்லாவிட்டால் அந்த இயேசு தேற்ற மாதிரி எங்களை தேற்ற முடியாது யாருமே. இப்போ இயேசு தேற்ற மாதிரி தேற்றணும்டா அவருக்கு நிகராக தான் இன்னொருத்தர் வேற வேணும். அவருடைய பரிசுத்தாவியார் இயேசுக்கு நிகரானவர், பிதாவுக்கு நிகரானவர். இப்போ நாங்கள் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம். இப்போ ஒரு வயது போன ஒரு தாயார் எங்களை சபையில் அநேகர் இருக்கிறாங்க. நாங்கள் கூட்டிக் கொண்டு போவோம் சில நேரத்தில் காரில் ஏற்றுறதுக்கு. அவர்களுக்கு ஒரு உதவி தேவை. உதவி இல்லாமல் அவர்களை கூட்டிக் கொண்டு செல்ல முடியாது. யாராவது ஒரு ஆள் உதவி செய்து தான் கூட்டிக் கொண்டு போகணும். இப்போ நான் உதாரணத்துக்கு நான் அவர்களை கூட்டிக் கொண்டு போகிறேன்னு சொல்லியிருக்க, எனக்கு ஒரு அவசர அலுவல் இருக்குது, திருப்பி நான் இதுக்குள்ள வரவணுமா இருந்தால் நான் ஒரு சின்ன பிள்ளையை பிடிச்சி விடையில் அதை கூட்டிக் கொண்டு போய் காரில் ஏற்றுங்கன்னு சொல்லி அதுக்கு தகுதியான ஒரு ஆளை தான் கூப்பிட்டு விடணும். இல்லாத பட்சத்தில் அந்த தாயார்கள் விழுத்தி விடுவார்கள், ஏதாவது நடந்து விடும். அதே மாதிரி தான் இயேசு எங்களோட இருந்து விட்டு அந்த போகும்பொழுது அவருக்கு ஏற்ற விதத்தில் எங்களை நடத்தும்படியாக இயேசு இன்று எங்களோட இருந்தாரோ, எங்களை எப்படி நடத்துவாரோ அதை மாதிரி நடத்தக்கூடிய ஒரு தேற்றவாளரை தான் எங்களுக்கு தந்திருக்கிறார். அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் நாங்கள் கிரேக்க மொழியில் பார்த்தோமா இருந்தால் பராக்ளிட்டோஸ்ன்னு சொல்லி ஒரு வசனம் பாவிக்கப்படுகிறது பரிசுத்த ஆவியானவருக்கு. இந்த பராக்ளிட்டோஸ்ன்னு சொல்கிற ஒரு வசனத்துக்கு எத்தனை அர்த்தங்கள் இருக்குன்னு சொன்னால், ஆலோசகர், பலன் கொடுப்பவர், ஆறுதல் அளிப்பவர், உதவி செய்பவர், வாதாடுகிறவர், பரிந்து பேசுகிறவர், வேண்டுதல் செய்கிறவர் சொல்லி அநேக காரியங்கள் அந்த தேற்றவாளன் இந்த உதவியாளருக்கு சொல்லப்படுகிறது. இப்போ தேற்றவாளன் சொல்லிக்க அவர் எங்களை தேற்றுகிறவர், எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிறதா இருக்கணும். நாங்கள் விழுந்து போகிற நேரத்தில் எங்களை தூக்கி விடுகிறதா இருக்கணும். நாங்கள் சமாதானம் இல்லாத நேரத்தில் எங்களுக்கு சமாதானத்தை தருகிறவர்களா இருக்கணும். நாங்கள் சோர்ந்து போகிற நேரத்தில் எங்களை உற்சாகப்படுத்துகிறதா இருக்கணும். அப்படியான ஒரு தேற்றவாளன் தான் இயேசு எங்களுக்கு தந்திருக்கிறார். அதுதான் அவர் சொல்கிறார், வேறொரு தேற்றவாளன் தன்னை போலவே அவர் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தினா எப்படி நடத்துகிறோரோ அதே மாதிரி நடத்துகிற ஒரு தேற்றவாளனை எங்களை தந்திருக்கிறார். ஆனால் நாங்கள் தான் அந்த தேற்றவாளனை பெற்றிருந்தும் உணராமல் இருப்போம். நாங்கள் அநேக பொய்களை சொல்லுவோம். சொல்லும்போது எங்கள் இதயத்தில் குத்தும். ஆனால் குத்துனாலும் அதை விட்டுட்டு திருப்பி சொல்லுவோம், அதை கவனிக்க மாட்டோம். ஏன்னா கிறிஸ்தவர்களாக நாம் எந்த பொய்யை சொன்னாலும் ஏதும் காரியங்கள் சொல்லும்போது அது எங்களுக்குள்ள ஒரு வேதனையை கொண்டு தான் கொண்டு வராமல் இல்லை. சத்தியத்தை அறிந்து இருக்கிறவர்களுக்கே கட்டாயமாக ஒரு காரியம் நடக்கும். ஆனால் தெரிந்திருந்தும் நாங்கள் சில நேரத்தில் சொல்லுவோம். ஆனால் ஒரு பொய்யை சொல்ல இன்னும் அநேக பொய்களை சொல்ல வேணும். ஒரு பொய்யை நாங்கள் சொல்லிவிட்டோமா இருந்தால் அதை காப்பாற்றுறதுக்கு இன்னும் அநேக பொய்களை சொல்ல வேணும். இப்போ நாங்கள் சொல்லும்போது பொய்யை சொல்ல 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 இப்போ அது எங்களுக்கே அது மறத்து போயிடும். பரிசுத்தமாக இருந்து உணர்த்தினா கூட எங்களுக்கு அது விளங்காது. பாவம் அப்படித்தான். நாங்கள் ஒரு பாவத்தை செய்யும்போது பரிசுத்தாவியான உணர்த்துனா இருந்தால் நாங்கள் உடனே அவருடைய ஜெபத்தில் போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு மனம் பொருந்திடணும். நாங்கள் பொருந்தாமல் விட்டு போட்டு அதை எங்களுடைய நியாயத்தை நாங்கள் நியாயப்படுத்தி கொண்டு எங்களுடைய பெருமையை நாங்கள் நியாயப்படுத்தி கொண்டு இருப்போமா இருந்தால் காலப்போக்கில் அந்த உணர்வு கூட எங்களுக்கு வராமல் போயிடும். பரிசுத்தாவியான எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறார், எங்களுக்குள்ள இருக்கிறார், எங்களுக்கு உணர்த்துகிறார். இயேசு எங்களோடு இருந்து எப்படி நடத்துகிறார் அதே மாதிரி நடத்துகிறார். நாங்கள் உணராததுக்கு காரணம் எங்களுடைய உணர்விலே நாங்கள் அவரை சந்திக்க முடியாமல் இருக்கிறோம். ஆனால் உண்மையாகவே நாங்கள் அவரை சந்தித்து அவரோடு சேர்ந்து நெருங்கி வாழ்வோமா இருந்தால் ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை, ஆசீர்வாதமான கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா ஒரு அபிஷேகமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும். நாங்கள் அதற்காகத்தான் இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறார் என்று இந்த பார்க்குறோம். நாங்கள் வாசிப்போம். யோவான் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இயேசு அதுதான் சொல்கிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உங்களிடத்தில் வருவேன். என்ன சொல்கிறார்? பரிசுத்த கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்குன்றோ அங்கே விடுதலை உண்டு. அதான் நாங்கள் வேதத்தில் பார்க்குறோம். இப்போ இயேசு ஏன் பரிசுத்தாவியானவர் எங்களுக்கு தருகிறேன்டா எங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன். நான் சொன்னமா இப்போ ஒரு தாயை கூட்டி கொண்டு போயிட்டு அருவாசியில் விட்டுட்டு நான் திருப்பி வேற மொழி வந்தால் அவரோட நிலைமை மாறி போயிடும். அப்போ இயேசு சொல்கிறேன், நான் உங்களை திக்கற்றவளாய் விடேன். உங்களை அழைத்தவன் நான், பரிசுத்தப்படுத்தியவன் நான், உங்களை ஒரு நோக்கத்துக்கு அழைத்திருக்கேன். அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் வரை உங்களுக்கு நான் ஒரு நல்ல ஒரு தேற்றவாளரை தந்து அவருடைய உதவியோடு உங்கள் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவேன் என்று தான் இந்த இடத்துல இயேசு எங்களுக்கு தந்த அந்த வார்த்தை 18ஆவது வசனம் சொல்லுது. உங்களை திக்கற்றா விடாமல் உங்களை என்ன செய்கிற விடேன், உங்களிடத்தில் வருவேன். அதாவது இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறேன்டா எங்களுக்குள்ளே வாசம் பண்ணி எங்களுக்குள்ளே இருக்கிறார். எங்கள் மத்தியிலே அசைவாடுகிறதுக்காக தரப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். நாங்கள் யோவான் 16ஆம் அதிகாரத்தில் 17லேருந்து வாசிப்போம். 7ஆம் வசனத்திலேருந்து 13ஆம் வசனம் மட்டும் வாசிப்போம். யோவான் 16ஆம் அதிகாரத்துக்கு போவோம். 16. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போதிக்கிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். போகிறது நான் உங்களுக்கு பிரயோஜனமாய் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும்.
நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இது நாங்கள் தெரிஞ்ச வசனம் தானே. என்னென்னு சொன்னால், இந்த பரிசுத்த ஆவியானவர் அங்கே சொல்லப்படுகிறது என்னென்னா, சத்திய ஆவியானவர். இயேசு தான் சத்தியம். இந்த சத்திய ஆவியானவர் எங்களுக்கு தரப்படுகிறார். அவர் என்னத்தை எங்களுக்கு செய்வார் என்று சொன்னால், 9ஆம் வசனம் சொல்கிறது, அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினால் பாவத்தை குறித்தும். நாங்கள் நினைக்கிறோம் பாவம் என்று, நாங்கள் செய்தாதான் பாவம் என்று. உண்மையான தேவனை விசுவாசிக்காவிட்டாலே அது பாவம்தான். எங்களுக்காக இவ்வளத்தையும் செய்து மீட்டெடுத்த தேவனை நாங்கள் அறியாமல் இருந்தாலே அது பாவம்தான். இப்போ பாவம் நாங்கள் செய்தால் மட்டும் பாவம் இல்லை, இது கூட ஒரு பெரிய பாவம் தான். இப்போ பரிசுத்த ஆவியானவர் எங்களிடத்தில் வரும்போது தான் நாங்கள் தேவனை அறிய முடியும். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் யாருமே தேவனை அறிய முடியாது. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் யாருமே இயேசுவை கர்த்தர் என்று சொல்ல முடியாது. அதான் வேதம் எங்களுக்கு சொல்கிறது. அப்போ பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் நீதியை குறித்தும். இயேசு அவர்களோடு வாழ்ந்த காலத்தில் நீதியை குறித்து தங்களுடைய போதர் தன்னுடைய சீசர்களுக்கு போதித்தார், உபதேசித்தார். அநேக ஜனங்களுக்கு நீதியை குறித்து உபதேசித்தார். இப்போ இயேசு இல்லாத நாட்களில் நீதியை குறித்து உபதேசிக்க ஒருத்தர் தேவை, ஒரு தேற்றவாளன் தேவை, ஒரு சத்திய ஆவியானவர் தேவை. அதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாயப்படுகிறதுனாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லப்படுகிறது. அதாவது நியாய தீர்ப்பு ஒன்று இருக்கும்பொழுது தான் நாங்கள் அந்த பரிசுத்தமான வாழ்க்கைக்கு வாழ முன்வருவோம். நியாய தீர்ப்பு ஒன்று இல்லாமல் இருந்திருந்தால், எல்லாருக்குமே ஒரே தீர்ப்பு தானாக இருந்திருந்தால் நாங்கள் பரிசுத்த வாழ்க்கைக்கு வாழ மாட்டோம். இப்போ அந்த காரியத்தை எங்களுக்கு உணர்த்தி சொல்கிறதுக்காக இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தரப்படுகிறார். மற்றது பரிசுத்த ஆவியானவர் தரப்படாமல் இருந்திருந்தா இன்றைக்கு அதுதான் சுவிசேஷம் அறிவிக்க பலன் இருக்காது. எங்களுக்கு தெரியும் பேதுரு எப்படியாக இருந்தார்னு சொல்லி. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முதல் எப்படியாக இருந்தார், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பிறகு எப்படியாக இருந்தார், ஒவ்வொரு சீசர்களும் எப்படி இருந்தார்கள், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முதல் எப்படி இருந்தார்கள். இயேசு அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து அவர் உயிர்த்தெழுந்து வந்து அவர்கள் மீது ஊதி அந்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியே செய்தார். ஆனால் பெந்தேகோஸ்தே நாளிலே தான் அவர்கள் முழுமையான அந்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். அந்த நாளை தான் நாங்கள் இந்த நாட்களில் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இப்போ அந்த ஆவியை பெற்றுக்கொண்ட பிறகு அவர்களுடைய விசுவாசம் எப்படி இருந்தது, அவர்கள் எப்படி அதிகாரிகளை எதிர்த்து நின்றார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், அதிகாரிகள் முன்பாக போய் சொல்கிறார்கள், உங்களுக்கு கீழ்ப்படிவதை விட தேவனுக்கு கீழ்ப்படிவது அதிக முக்கியம் என்று சொல்லி. இப்போ அவர்கள் எதிர்த்து பேசுகிறதை வைத்து அவர்கள் உணர்கிறார்கள், இவர்கள் இயேசுவுடைய சீசர்கள். இப்போ ஒரு சீசர்களாக இருந்து ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழ, சாட்சி சொல்ல கட்டாயம் பரிசுத்த ஆவியானவர் தேவை. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் இல்லாமல் இருக்குமா இருந்தால் நாங்கள் ஒரு தழும்பலான வாழ்க்கை தான் வாழ்வோம், ஒரு வெதுவெதுப்பான வாழ்க்கை தான் வாழ்வோம். ஒரு உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும்னா பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தரப்படாமல் இருந்தால் இன்றைக்கி புதிய ஏற்பாடு இல்லை, கிறிஸ்தவம் இல்லை, நாங்கள் இல்லை, ஒன்றுமே இல்லை, எங்களுடைய இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையே இல்லை. இப்போ நாங்கள் இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட நாங்கள் சில காரியங்கள் பரிசுத்த ஆவியானவரை பற்றி நாங்கள் தெரிந்து வைத்திருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் எப்படின்னா தேவனுக்கு நிகரானவர் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். அப்போ அவருடைய குணாதிசயங்கள் சில பார்ப்போம். அவருடைய தேவனுக்கு நிகரான குணாதிசயங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா பரிசுத்த ஆவியானவர் குறித்துன்றதா. நாங்கள் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை ஒருக்கா வாசித்து பார்ப்போம். அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரியத்தின் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியனிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாய் இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்னும் அதன் கிரியம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். ஆமென். இதில் முதல் வசனத்தில் சொல்லப்படுகிற பரிசுத்த ஆவியானவரிடத்தில் பொய் சொன்னாய். பரிசுத்த ஆவியானவரிடத்தில் பொய் சொல்கிறது தேவனிடத்தில் பொய் சொல்கிறதுக்கு சமன். அப்போ பரிசுத்த ஆவியானவர் தேவன் என்று இந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் தேவனுக்கு நிகரானவர் என்று சொல்லி இன்னொரு வசனத்தை நாங்கள் எடுத்து பார்ப்போம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பாருங்க. ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசம் பண்ணுகிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? தேவனுடைய ஆவி, ஏன்னா நீங்கள் தேவனுடைய ஆலயம்,
தேவனுடைய ஆவி உங்களை வாசமாக இருக்கிறான்னு சொல்லி. அப்போ பரிசுத்த ஆவியானவர் தேவனுக்கு சரி நிகரானவர். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிற தேவன் எங்களோடு வாசம் செய்கிறதுக்கு ஒப்பானது. அதே நேரத்தில் நாங்கள் பார்ப்போம், பரிசுத்த ஆவியானவர் சர்வ வல்லவர். நாங்கள் தேவனை நாங்கள் சொல்கிறோம் சர்வ வல்லவர், சர்வ வியாபிகர், சர்வ ஞானி சொல்லி தேவனை நாங்கள் சொல்லும்போது இந்த பரிசுத்த ஆவியானவர் கூட வேதத்தில் சர்வ வல்லவராக இருக்கிறார். நாங்கள் பார்ப்போமா, இந்த ரோமர் 8:11 என்ன சொல்லப்பட்டிருக்கின்ற பாருங்க. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஆமென். இங்கே சொல்லப்படுகிறது, இயேசுவே அவர் மரித்தோரிலிருந்து உயிர்ப்பித்திருந்தால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிக்க மாட்டாரா? அவர் சர்வ வல்லவர், அவரால் செய்ய முடியாதது ஒன்றுமில்லை. அவர் உங்களிடத்தில் பிதா எப்படி கிரியை செய்கிறாரோ, கிறிஸ்து இயேசு எப்படி கிரியை செய்கிறாரோ, அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் கிரியை செய்ய வல்லவர். அவர் சர்வ வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி, அப்புறம் சர்வ வியாபிகர் என்று சொல்லுவோம், எங்கும் நிறைந்திருக்கிறவர் என்று சொல்லி. நாங்கள் அது ஒரு சங்கீதத்தில் நாங்கள் பார்க்க முடியும். 139 சங்கீதத்தில் தாவீது ராஜா சொல்கிறார், நான் எங்கே படுக்கை போட்டாலும் அவர் அங்கே இருக்கிறார், நம்ம வானத்துக்கு ஏறினாலும் அவர் அங்கே இருக்கிறார், கடல் கடந்து போனாலும் அங்கே இருக்கிறார், பாதாளத்தில் படுக்க போட்டாலும் அங்கே இருக்கிறார். தேவனுடைய ஆவிக்கு மறைவாய் நான் எங்குமே ஓட முடியாதுன்னு சொல்லி அங்கே 139 சங்கீதத்தில் 7 நாங்கள் 10 மட்டும் வாசிப்போம். இந்த வார்த்தைகளை நாங்கள் பார்க்க முடியும். நாங்கள் அடிக்கடி வாசிக்கிற வார்த்தை தான், நாங்கள் அதை கடந்து செல்வோம். அப்போ அதில் அல்ல எங்களுக்கு என்ன தெரியுது, அவர் சர்வ வியாபிகார். எப்படி சர்வ வல்லவரோ, எப்படி சர்வ ஞானியாக இருக்கிறாரோ, அது மாதிரி இவர் சர்வ வல்லவராக இருக்கிறார். இந்த இடத்துல இன்னொரு பார்ப்போம், அவர் சர்வ ஞானி என்று சொல்கிறதுக்கு ஒரு விஷயத்தை பார்ப்போம். 1 கொரிந்தியர் 2:10-11 வாசித்து பார்ப்போம். 1 கொரிந்தியர் 2:10-11. எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அதான். நமக்கோ தேவன் அவைகளை தந்து ஆவியிலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷனில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். இந்த இடத்துல பார்க்குறோம், அவர் சர்வ ஞானிய. தேவனுக்குடைய காரியங்களை நாங்கள் அறிய வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவருடைய உதவி இல்லாமல் நாங்கள் தேவனை அறிய முடியாது, தேவனுக்குரிய காரியங்கள் எல்லாம் அறிய முடியாது. மனுஷருக்குரிய ஆவி இருந்தால் தான் நம்ம மனுஷருக்குரிய காரியங்களை நாங்கள் அறிய முடியும். எங்களுடைய மனித தன்மையிலும் சக மனிதருடைய காரியங்களை நாங்கள் அறிய முடியும். அவர்களோடு சில நேரம் கொஞ்ச நேரம் பேசினால் அல்லது பழகினால் கொஞ்ச நாள் அவர்களோடு வாழ்ந்தால் அந்த காரியத்தை அறிய முடியும். ஆனால் தேவனை அறியணுமாண்டா, தேவனுடைய பண்புகளை அறியணும்டா, தேவன் எப்படிப்பட்டவர் என்று அறியணும்டா பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்தால் தான் அறிய முடியும். இப்போ பரிசுத்த ஆவியானவர் சர்வ ஞானியாய சொல்லி இந்த இடத்துல பார்க்குறோம். இதில் இன்னொரு காரியம் இருக்குது, நாங்கள் பரிசுத்த ஆவியானவர் எப்போ பெறுகிறோம் என்று சொல்லி எங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும். சிலருக்கு நாங்கள் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வாசம் பண்ணுகிறான்னு கூட ஐமிச்சாம். ஏன்னா நாங்கள் பரிசுத்த ஆவி இருந்தாலும் எங்களோட மாமிசத்தில் சில வார்த்தைகளை பேசுவோம். வீடுகளில் இருக்கும்போது, கோவப்படும் போது பேர்ந்து நாங்கள் அதை குறித்து சில நேரத்தில் கவலைப்படுவோம். இருந்தாலும் எங்களுக்குள்ள ஒரு யோசனை, பரிசுத்த ஆவியானவர் நாங்கள் எப்போ பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் பரிசுத்த ஆவியை நாங்கள் பெற்றுக்கொள்ளாமல் நாங்கள் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எப்போ நாங்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறோமோ அதுக்கு முதலே பரிசுத்த ஆவியை பெற்றோம். சில நேரத்தில் நாங்கள் நினைக்கிறோம் ஞானஸ்தானம் பெறும்போது தான் பரிசுத்த ஆவியை பெறுறோம். ஞானஸ்தானம் பெறும்போதும் பரிசுத்த ஆவியை பெற முடியும், ஆனால் ஞானஸ்தானம் பெறாமலும் பரிசுத்த ஆவியை பெற முடியும். எங்களுக்கு தெரியும் பரிசுத்த ஆவியானவர் நாங்கள் எப்போ பெறுறோம் அப்படின்னு சொன்னால் எங்கள் பாவங்களை நாங்கள் உணர்ந்து தேவனிடத்தில் அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்க போது தேவன் எங்களுக்கு தருகிறதா அந்த பாவத்தை மன்னித்தேன் என்பதுக்கு அடையாளமாக தருகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். நாங்கள் எப்போ எங்களுடைய பாவங்களை தேவனுக்கு முன்பாக அறிக்கையிட்டு உணர்வடைந்து அறிக்கையிட்டு அவருடைய ஜபிக்கும் போது அந்த பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டு மறந்தேன், மன்னித்தேன், அதை பின்னாக போட்டு விட்டேன் என்று சொல்கிறதுக்கு அடையாளமாக தான் நாங்கள் பரிசுத்த ஆவியானவர் தருகிறார். ஆனால் நாங்கள் ஞானஸ்தானம் எடுக்கும்போது கூட நாங்கள் பாவத்தை அறிக்கையாமல் சில நேரத்தில் எடுக்க முடியும். எல்லாருமே பாவத்தை ஞானஸ்தானம் சில நேரத்தில் நாங்கள் மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்காக கூட கொஞ்சம் எடுக்கலாம், எங்களுக்கு ஒரு அங்கீகாரத்துக்காக கூட எடுக்கலாம். உண்மையாக பாவத்தை அறிக்கையிடாமல் எடுத்தோம்டா எப்படி இருக்கும்? காஞ்ச பாவியாக தண்ணிக்குள்ளே போயிட்டு நனைஞ்ச பாவியாக வெளியில் வருவோம், அவ்வளோதான், வேறொன்றும் இல்லை. ஆனால் நாங்கள் எப்போ பாவத்தை அறிக்கை எடுக்கிறோமோ அதுதான் நான் ஞானஸ்தானம் எடுக்கும்போது அதைத்தான் படிப்பிக்கிறோம். நாங்கள் பாவத்தை அறிக்கையிட்டு தேவனிடத்தில் தேவனோடு ஒப்புரவாகும் போது தான் இந்த பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்.
அதனுடைய பரிசுத்தாவியானவர் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் நாங்கள் பெற்றிருக்கிறோம். நாங்கள் ஏற்கனவே ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம், ஏற்கனவே எங்கள் பாவங்களை அறிக்கையிட்டிருக்கிறோம். ஆனால் பரிசுத்தாவியானவர் எங்களுக்கு இருக்கிறார் என்பதற்கு உணர்வு என்னென்றால் நாங்கள் எந்த பாவம் செய்யும் போதும் உணர்வோமாக இருந்தால் நாங்கள் பரிசுத்தாவியானவரை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி இன்னொரு காரியம் என்னென்று பார்ப்போம்னா, இந்த பரிசுத்தாவியானவர் குறித்து அநேக உருவகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்தாவியானவர் எப்படிப்பட்டவரோ, அவருடைய செய்கைகள் எப்படிப்பட்டதோ, அவர் எவ்வளோ வல்லமை உள்ளவர் என்று காட்டுறதுக்கு அவரை அநேக உருவகங்களோட வேதம் இணைக்குது. காற்றோடு இணைக்குது, தண்ணீரோடு இணைக்குது, புறாவோடு இணைக்குது, இன்னுமா இப்போ பார்த்தோம்னா அக்கினியோடு இணைக்குது, எண்ணெயோடு இணைக்குது, முத்திரை, அச்சாரம், அப்படி அநேக காரியங்களோடு வச்சு பரிசுத்தாவியானவர் வேதம் பேசுகிறது. இப்போ நாங்கள் இதை குறித்து நாங்கள் பார்க்க வேணுமா இருந்தால் நாங்கள் வாசிப்போம். யோவான் 1 அதிகாரம் 8 வசனத்தை ஒருக்கா வாசித்து பார்ப்போம். அவன் ஒரு ஒளி அல்ல, அந்த ஒளி யோவான் மன்னிக்கவும், யோவான் 3 அதிகாரம் 8 வசனம். ஆமென். இந்த இடத்துல சொல்கிற காற்று ஒரு மறைவாய்த்தான் இருக்கிறது. காற்று எங்கள் கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் உணர முடியும். இப்போ ஆவியில் பிறந்தவனும் அப்படி தான் காற்றுக்கு ஒப்பாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவன் எப்படி பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவன் பரிசுத்தாவியை பெற்ற மனிதனா பெறாத மனிதனா என்று உணர முடியும். அவன் பரிசுத்தாவியை பெற்றிருந்தால் அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய நடத்தைகள், அவனுடைய பேச்சுக்கள், அவருடைய காரியங்கள் வித்தியாசமாக இருக்கும். இப்போ நாங்கள் கூட ஒரு ஊழியத்துக்கு ஒருத்தர் ஏற்படுத்த வேணும்னு சொன்னால், இப்போ ஊழியம் இப்படி தேவையின் அடிப்படையில் தான் ஊழியம் உண்டாகுது. இப்போ எங்களுக்கு ஒரு போதகர் வேணும், இல்லாட்டி ஒரு இன்னொரு மூப்பர் வேணும்டா, எதை வைத்து நாங்கள் பார்ப்போம்? அவருடைய நடக்கை, அவருடைய காரியங்கள், அவருடைய பேச்சு, அவர் எப்படி நடந்து கொள்கிறார் என்ற இதன் அடிப்படையில் தான் நாங்கள் அவரை மூப்பராக தெரிந்து கொள்வோம், இல்லாட்டி ஆராதனை பொறுப்பராக தெரிந்து கொள்வோம், இல்லாட்டி ஆராதனை செய்ய வர்ஷிப் பண்ண ஏதாவது ஒரு ஊழியத்தை கொடுக்கணும்டா முதல்ல அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்போ அவர்கள் எப்படியா இருக்கணும்டா, அவர்கள் பரிசுத்தாவியாக இருக்கிறான்னு சொல்லிக்கொண்டு திரிகிறவராக இருக்கக்கூடாது. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நாங்கள் பரிசுத்தாவியானவரை காணணும். அப்படி இல்லாதவர்களை ஊழியம் செய்யும்போது அந்த ஊழியம் அங்கீகரிக்கப்பட்டது. நாங்களே அவரை குறித்து தப்பாக நினைத்திருந்தோமா இருந்தால், என்னை குறித்து நீங்கள் தப்பாக நினைப்பீங்களா இருந்தால், நான் ஒரு தப்பான வழியில் நடக்கிறவனோ ஒரு தப்பான ஆள் என்று சொன்னால், நான் இந்த இடத்துல இருந்து பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்க நீங்கள் கேட்க மாட்டீங்க. இவர் சொல்கிறத சொல்லிட்டு நான் இந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வேறு வேலைகளை தான் பார்த்து கொண்டிருப்பீங்க. முதல் நான் சாட்சியாக இருக்கணும், அப்போ தான் சாட்சி செய்யணும். அதே மாதிரி தான் ஊழியத்தில் ஒவ்வொருத்தரையும் அழைக்கும் போது அந்த ஊழியத்துக்கு அவர் தகுதியாக இருக்கிறான்னு சொன்னால் ஆவியானவர் தான் ஊழியங்களை கொடுக்குறது. எப்படி கொடுக்குறா? எங்கள் மூலமாக கொடுக்க தேவை உண்டாகும் போது நாங்கள் அவரை ஊழியத்துக்கு ஏற்படுத்துகிறோம்னா அவர்கிட்ட முதல்ல அவரை குறித்து நாங்கள் அறிகிறோம், அவருடைய வாழ்க்கையை பார்க்குறோம். அவர் பரிசுத்தவான்களாக நிறையப்பட்டவராக ஒரு நீதியான வாழ்க்கை, ஒரு சமாதானமான வாழ்க்கை, ஒரு சுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தால் தான் இந்த ஊழியத்தை கொடுக்க முடியும். அப்போ முதல்ல நாங்கள் பார்க்குறோம் அந்த காற்றுக்கு ஒப்பவிடப்படுகிறது. அது எப்படி அவருக்கு அந்த வல்லமை வருகிறது, அப்படி அந்த பெலன் வருகிறது, அவர் எப்படி நடக்கிறார் என்று அவருக்கே தெரியாமல் இருக்கும். ஆனால் காற்று எப்படி கண்ணுக்கு தெரியாமல் செய்கிறதோ அதே மாதிரி தான். நாங்கள் இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 8 அதிகாரம் 1 வசனத்தில் பார்ப்போம் காற்றை பற்றி ஒரு காரியத்தை. ஆதியாகமம் 8 அதிகாரம் 1 வசனம். 7 கடைசியை வாசிச்சுட்டு 24 வசனத்தை வாசிச்சுட்டு பேருந்து இதை வாசிங்க. ஜலம் பூமியின் மேல் 150 நாள் மிகவும் பிரவாகித்து கொண்டிருந்தது. தேவன் நோவாவையும் அவனோட பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார், அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. இந்த இடத்துல பாருங்க, காற்று ஒரு காரியத்தை செய்கிறது. தேவன் அந்த காற்றை வீசும்போது அங்கே பிரவாகித்து கொண்டிருந்த ஜலம் அமரத் தொடங்குகிறது. அதே மாதிரி தான் பரிசுத்தாவியானவர் எங்களுக்குள்ள வரும்போது பிரவாகித்து கொண்டிருந்த எங்களுடைய வாழ்க்கை அமைதியாகி மாறும். இவ்வளோ பிரச்சனைகள் மத்தியில், வேதனைகள் மத்தியில், பாடுகள் மத்தியில் ஓடிக்கொண்டிருக்கிற வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக மாறும். இவ்வளோ மரண இருளின் பள்ளத்தாக்குகளில் நடக்கிறவங்களுடைய வாழ்க்கை ஒரு பெலனுள்ள வாழ்க்கையாக அமையுமா? பரிசுத்தாவியானவர் எங்களுக்குள்ள வரும்போது அப்படியான காரியம். அதுக்கு தான் அவர் காற்றுக்கு ஒப்பிடுகிறார். காற்றானது வரும்போது என்ன காரியங்கள் செய்கிறதோ அதே மாதிரி தான் பரிசுத்தாவியானவர் காற்றுக்கு ஒப்பிடும்போது பரிசுத்தாவியானவர் எங்களுக்குள்ள வரும்போது இந்த காரியங்கள் நடக்கிறது. இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். நாங்கள் புறாவுக்கு ஒப்பிடப்படுகிறார் பரிசுத்தாவியானவர். நாங்கள் எல்லாருக்கும் எங்களுக்கு தெரியுமே, யோவான் 1 அதிகாரம் 34 வசனத்தில் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கும்போது புறா இறங்கவில்லை, புறாவை போல பரிசுத்தாவியானவர் இறங்கினார். ஏன்னா புறா எப்படி இறங்குறோ அதே மாதிரி பரிசுத்தாவியானவர் இறங்கினார். அங்கே புறா நாங்கள் சில இடத்துல அதுக்கு ஒப்பாக புறாவை வைத்து நினைப்போம். நாங்கள் வேதத்தை வாசிக்க கூட மனக்கண்ணில் புறாவை தான் நினைப்போம். புறா இல்லை,
பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் இறங்கினார். அப்படியே அவர் மேலே அமர்ந்தான்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் புறா எப்படிப்பட்டது? புறா சாந்தமானது. அது ஒரு கண்ட இதுகளையும் சாப்பிடாது. அந்த புறாவில் வந்து கணக்க காரியங்கள் இருக்கிறது. நாங்கள் பார்க்கணும்னா அது சமாதானமான பறவை, தூய்மையான பறவை. அதில் பண்புகள் வித்தியாசம். புறா சோடியை விட்டு இழக்காது, சோடியோடு தான் சேர்ந்து செல்லும். அப்படியான ஒரு பறவை தான் புறா. இப்போ இயேசு கிறிஸ்துவோட ஊழியம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னு சொன்னால் சாந்தமானது, சமாதானமானது, அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது, அநேகருக்கு சுகத்தை கொண்டு வருகிற ஒரு ஊழியமாக தான் தொடங்க போகுது. அப்போ அங்கே பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் இறங்குறதை நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் உன்னத பாட்டில் போய் ஒரு வசனத்தை வாசிப்போம் சபையை குறித்து. உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் நித்திரை பண்ணினேன், அதானே, நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது, கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நினைந்திருக்கிறது என்றார். இங்கே இந்த உன்னத பாட்டு எங்களுக்கு தெரியும். உன்னத பாட்டு ஒரு விதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அது எதை ஒப்பிடுதுன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் சபையையும் குறித்து, சபைக்கும் இயேசு கிறிஸ்துக்கு இருக்கிற உறவை குறித்து தான் அங்கே சொல்லப்படுகிறது. அது ஒரு காதலனுக்கும் காதலிக்கும் இருக்கிற உறவை குறித்த மாதிரி தான் அந்த உன்னத பாட்டு எழுதப்படும். ஆனால் அங்கே காணப்படுகிறது மறைபொருளாக விளக்குறது வந்து இயேசு கிறிஸ்து எப்படி சபையை நேசிக்கிறான்னு சொல்லி. இந்த இடத்துல அங்கே சொல்லப்படுகிறது புறாவே, என் புறாவே என்று சொல்லி அங்கே இயேசு அந்த 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 ராஜா சொல்கிறார் அந்த மனவாட்டியை பார்த்து. அப்போ அதை என்ன இயேசு கிறிஸ்து சபை கூட புறாவை போல் இருக்கணும்னு தான் விரும்புகிறார். சபை கூட அமைதியும் சாந்தமும் சந்தோஷமும் சமாதானமான ஒரு சபையாக இருக்கணும்ன்றதான் இயேசு கிறிஸ்துவ விருப்பம். அதற்காக தான் எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் தந்திருக்கிறார். பரிசுத்த ஆவி இல்லாவிட்டால் ஆர்ப்பாட்டமும் கூச்சலும் சண்டையும் ஒரு வழிநடத்தல் இல்லாத மாதிரி தான் இருக்கும். அநேகர் எங்களுக்கு தெரியும் என்ன, அநேக மீட்டிங்குகள் நடக்கும், கட்சி மீட்டிங்கள் அதெல்லாம் என்ன நடக்கும். ஏன் சபையில் எப்படி நடக்குது? இங்கே பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தல் இருக்கிறது. எல்லாரும் சில நேரத்தில் சில பிள்ளை விட்டால் கூட அதை நாங்கள் அனுசரித்து போகக்கூடிய அளவுக்கு யார் நடத்துகிறது? பரிசுத்த ஆவியானவர். அப்போ இந்த சபை கூட அங்கே புறாவுக்கு ஒப்பிடப்படுகிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் அங்கே ஒப்பிடப்படுகிறதுக்கு இன்னொரு காரணம் புறான்னு சொல்லி அவருடைய வழிநடத்தல், அவருடைய காரியங்களை குறித்து நாங்கள் பார்க்கும்போது அது புறாவுக்கு ஒப்பாக இருக்கிறது. இன்னொரு நாங்கள் பார்ப்போம், தண்ணீருக்கு ஒப்பிடப்படுகிறார் பரிசுத்த ஆவியானவர். அதுவும் ஜீவ தண்ணீர்னு தண்ணீருக்கும் ஒப்பிடப்படுகிறார், ஜீவ தண்ணீர்னு சொல்லி ஊற்று தண்ணீருக்கும் அவர் ஒப்பிடப்படுகிறார் பரிசுத்த ஆவியானவர். நாங்கள் வாசிப்போம் ஏசாயா 44ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை ஒருக்கா வாசிக்கிறேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஆமென். இந்த இடத்துல ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது. அங்கே தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவான். இப்படி தாகமாக இருக்கிறவன் மேல் தண்ணீரை ஊற்றுவான். அங்கே பரிசுத்த ஆவியானவர் தண்ணீருக்கு ஒப்பிடப்படுகிறார். எவன் தாகமாக இருக்கிறானோ, எவன் வாஞ்சியாக இருக்கிறானோ அவர் மேல் நான் ஊற்றுவேன் சொல்லி, வறண்ட நிலங்கள் மீது நான் ஊற்றுவேன். அதாவது நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வறட்சியாக இருக்கும்போது தேவன் எங்களை அந்த வறட்சியிலேருந்து மீட்டு எடுக்கணும்னு சொன்னால் எங்கள் மீது அந்த பரிசுத்த ஆவியை ஊற்றும் போது எங்களுடைய வாழ்க்கை மாறும். இந்த வறண்ட நிலைமையிலேருந்து எங்களுடைய வாழ்க்கை செழிப்பான நிலைமைக்கு மாறும். ஏன்னா தண்ணீர் எப்படி ஓடுகிறதோ, நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரம் என்று சொல்லுவோம், சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது. அது எவ்வளவு செழிப்பாக இருக்கும்னு சொன்னால் அதே மாதிரி தான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டால் எங்களுடைய வாழ்க்கை செழிப்பாக மாறும். ஏனென்றால் அநேக தேவையில்லாத காரியங்களை நாங்கள் விடுதலை ஆகும், அநேக ஆசீர்வாதங்களை அதனால் சுதந்திரித்துக் கொள்வோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வரும்போது நாங்கள் அநேக ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வோம். நாங்கள் இன்னொரு காரியத்தை வாசிப்போம். யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை ஒரு வாசிங்களேன். யோவான் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யோவான் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற ஊற்றாய் இருக்கும் என்றார். ஆமென். நீர் ஊற்றாய் இருக்கும். இப்போ இந்த கதை எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். 4ஆம் அதிகாரத்தில் வருகிற கதை சமாரிய ஸ்திரீ. எங்களுக்கு தெரியும் சமாரிய ஸ்திரீ அவளுடைய வாழ்க்கையை பார்த்தோமாண்டா ஏற்கனவே 5 புருஷர்கள், இப்போ இருக்கிறது அவருடைய புருஷன் இல்லை. அப்படிப்பட்டவள் சலித்து கொண்டு ஒரு கிணத்தடிக்க வருகிறாள் தண்ணி எடுக்க.
இயேசு அங்கே போகிறார். இயேசு அநேக இடங்களில் ஒரு நபருக்காக போகிறதை நாங்கள் காண முடியும். கேசனேசர் ஊரில் அங்கே ஒரு பிசாசினால் பாதிக்கப்பட்டவனை சுகமாக்குறதுக்காக அங்கே போகிறார். போய் அவனை சுகமாக்கிட்டு வருகிறார். அங்கே பிசாசினால் பிடிபட்டிருந்தவன் அவனை அந்த கல்லறை தோட்டங்களிலிருந்து தன்னை காயப்படுத்தி கொண்டு காத்துக்கிறவன் அதை அந்த ஒரே காரியத்தை தான் செய்தார். அங்கே போயிட்டு வந்து அநேக இடத்துல லாசருவுக்காக வந்தார், லாசருவை எழுப்பினார், விதவை தாயோட மகளை எழுப்பினார். அப்படி கணக்கான காரியங்கள் நடக்கிறது. இங்கே கூட இயேசு அந்த சமாரிய ஸ்திரீ நிமித்தம் அங்கே போயிருக்கலாம். அங்கே நாங்கள் பார்க்குறோம் இயேசு அங்கே தனியாக நடந்து போகிறார். சீசர்கள் அவர்களை விட்டு போய்விட்டார்கள், சாப்பாடு வாங்க. இயேசு போய் அந்த சமாரிய ஸ்திரியை கண்டு அவளுக்கு அவரோட கேட்குறார், தாகத்துக்கு தான்னு சொல்லி. அப்போ அவர் சொல்கிறா, என்ன, நாங்கள் சமாரியர், நீங்கள் யூதர், எங்களை நீங்கள் மதிக்கிறது இல்லை, ஏன்னா நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள். ஏன்னா ஏற்கனவே சிரியா வந்து சமாரியாவோட கலந்து, சமாரியர் வந்து சுத்த யூதர் இல்லை, எல்லாம் கலப்படமானவர்கள். ஆனால் அவர்கள் யூதர்கள், அதே தேவனை தூசி யூதரை அதே தேவனை துதிக்கிறவர்கள், ஆராதிக்கிறவர்கள், எல்லாம் சேர்றவர்கள். ஆனால் அவர்கள் இவர்களோடு சேர்றதில்லை. அப்போ இந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம், இயேசுவிடம் அவர்களுக்கு தண்ணியை கேட்குறா. இயேசு அவருக்கு சொல்ல, நான் ஜீவ தண்ணீரை உனக்கு தருவேன், நீ என்னட்ட நான் யாருன்னு தெரிஞ்சால் நான் உனக்கு ஜீவ தண்ணீரே தருவேன். அப்போ அவள் அங்கே அவரோட சம்பாஷணை நடக்கிறது. அவள் சொல்கிறாள், உங்களோட தண்ணியை எடுத்துக்கிறதுக்கு ஒன்றும் இல்லையே. அவளுடைய நோக்கம் முழுக்க அந்த தண்ணீர், வெறும் தண்ணீரை குறித்து தான் இருக்குது. இயேசுடைய நோக்கம் முழுக்க ஜீவ தண்ணீர், பரிசுத்த ஆவியானவர் குறித்து பேசுகிறார். அங்கே இன்னொரு இடத்துலையும் நாங்கள் பார்க்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரத்தில் கூட அவர் ஜலத்தினாலும் ஆவியினாலும் புறவா விட்டால் என்று சொல்லி ஒரு வசனம் பேசுகிற நிக்கோதேமுவோட, அங்கேயும் இந்த ஆவியானவர் குறித்து பேசப்படுகிறது. ஆவியானவர் அங்கே விளங்கவில்லை, இவளுக்கும் அந்த ஆவியானவர் குறித்து பேசப்படுகிறது, விளங்கவில்லை. ஆனால் அவளுக்குள்ளே இருக்கிற வாஞ்சை தேவன் பார்த்தார். அவள் எத்தனையோ தரம் எப்படியோ வாழ்ந்தாள், 4-5 பேர்களோடு வாழ்ந்து இப்போ இயேசு அவளை தேடி போகிறாள். அவளுடைய வாழ்க்கையில் அவளுக்கு இருக்கிற பாடுகள், அவளுக்கு இருக்கிற வறட்சி, அவளுக்கு இருக்கிற வேதனை, பாடுகளை அவர் காண்கிறார். அவளை தேடி போய் அவளுக்கு சொல்கிறார், நான் உனக்கு ஜீவ தண்ணீரை தருவேன்ட்டு. நாங்கள் இங்கே சில நேரத்தில் அப்படியான நாங்கள் சபையில் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். என்ன அந்த வாழ்க்கை இந்த அப்படியான ஒரு காரியம் தான். இந்த இயேசு போய் சொல்கிறார், அதான் வறண்ட நிலங்களின் மேல் தண்ணீரை ஊற்றுவேன்னு சொல்லி நாங்கள் ஏசாயாவில் பார்க்குறோம். அவருடைய வாழ்க்கை அவ்வளோ மோசமாக இருக்குது. அந்த வாழ்க்கையிலேருந்து விடுதலையாக்க, ஏன்னா தேவன் பாவிகளை நேசிக்கிறார், பாவத்தை வெறுக்கிறார், ஒவ்வொரு பாவிகளையும் அவர் என்ன செய்கிறார், அன்பு செய்கிறார். அப்போ அவளுக்கு போய் அந்த இடத்துல என்ன சொல்கிறார், அவளுக்கு ஆராதனை செய்ய, எங்கே ஆராதிக்க வேணும் என்று சொல்லிக் கொடுக்குறார், எப்படி ஆராதிக்க வேணும் என்று சொல்லிக் கொடுக்குறார், அநேக காரியங்களை அங்கே சொல்லிக் கொடுக்குறார். அவள் தாகத்துக்கு தண்ணி எடுக்க சலித்து கொண்டு வந்தவள் என்ன செய்கிறாள், குடத்தை அங்கே அதிலே கிணத்தடியில் வைத்துட்டு ஊருக்குள்ளே போய் சுவிசேஷம் அறிக்கிறாள், அநேகரை கூட்டிக் கொண்டு வருகிறாள். நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் ஒருத்தர். நாங்கள் 39வது வசனத்தை வாசிங்களா, 4ஆம் அதிகாரத்தில். நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரியனுடைய வார்த்தையின் நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். இந்த இடத்துல பாருங்க, அவள் ஒரு சுவிசேஷம் அறிவிக்கிறாள். அவள் பேசி கொண்டிருக்க அவர் ஜீவ தண்ணீரை கொடுத்துட்டார். அதான் நான் சொல்லுவேன், ஏன்னா ஜீவ தண்ணீர்ன்ற பரிசுத்தாவியான இல்லாமல் யாருமே ஊழியம் செய்ய முடியாது. ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்த எவ்வளோ கஷ்டப்படுகிறோம். இங்கே அவள் போய் ஊரே கூட்டி கொண்டுட்டு வராள். தாகத்துக்கு வந்தால் தண்ணீர் கூடத்தை வைத்துட்டு ஊருக்குள்ள ஓடி போய் தான் செய்த எல்லாவற்றையும் தனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள்னு சொல்லி. அதை விட அவள் சத்தியத்தை அறிந்திருந்தாள். மேசியா வருவார், மேசியா வரும்போது எங்களுக்கு எல்லாம் சொல்லுவார்னு சொல்லும்போது இயேசு அவருக்கு சொல்கிறார், நான் தான் மேசியா. இயேசு மற்ற யாருக்குமே சொல்ல இல்லை, தான் மேசியான்னு சொல்லி தன்னை வெளிப்படுத்த இல்லை. எந்த யூதர்களுக்கும் எந்த பெரிய ஆக்களுக்கும் வெளிப்படுத்த இல்லை. அந்த சமாரிய ஸ்திரீக்கு இயேசு தன்னை வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்துகிற மட்டும் இல்லை, அவளுக்கு அந்த பரிசுத்த ஆவியை கொடுக்குற நிமித்தம் அவள் அங்கே ஒரு ஊழியம் செய்யக்கூடிய காரியமாக இருக்கிறது. அந்த நேரத்தில் பழைய ஏற்பாட்டில் அந்த பரிசுத்தாவியார் பெற்றுக்கொள்ள முதலே அங்கே பரிசுத்தாவியார் கொடுக்குறதை கூட நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. 14 இப்போ ஜீவ தண்ணீரை கொடுத்தா, ஜீவ தண்ணீர் என்று சொல்ல என்ன சொல்லுங்க பாப்போம், ஜீவ தண்ணீர் ஊற்றுன்னு சொன்னால் எங்களுக்கு மட்டும் ஆசீர்வாதம் இல்லை, அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். அதுதான் தண்ணீர் ஊற்றுன்னு சொல்லப்படுகிறது. நாங்கள் இன்னொரு அதுக்கு ஏற்ற ஒரு வசனத்தை நாங்கள் வாசிக்க முடியும். யோவான் 7ஆம் அதிகாரத்தில் 37லேருந்து 39 மட்டும் வாசிக்கிறேன். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன், வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள்
அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். ஆமென். இயேசு இன்னும் ஓகே, தம்மை விசுவாசிக்க போறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து அவர் இப்படி சொல்கிறார்னு சொன்னா, ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் ஓடும்னு சொன்னா, பரிசுத்த ஆவியை பெற்றவன் தனக்கு மட்டும் ஆசீர்வாதமாக இருக்க மாட்டான், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பான். அவன் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவராக இருப்பான். அநேகருக்கு தேவனை குறித்து செய்தியை சொல்லி அநேகரை தேவனிடத்தில் கொண்டு வருகிறானாக இருப்பான். அதுதான் அந்த ஜீவ தண்ணீர் ஊற்றுன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவருக்கு சொல்லப்படுகிறது. தன்னையும் திருப்தியாக்கி மற்றவர்களையும் திருப்தியாக்கக்கூடியவராக இருப்பான். அடுத்து இன்னொன்று பார்ப்போம். எண்ணெய்க்கு நாங்கள் ஒப்பிடுகிறோம் பரிசுத்த ஆவியானவர். எண்ணெய் வந்து அபிஷேகம் செய்யப்படுகிறதுக்கு எண்ணெய் பாவிக்கப்படும். மற்றது வெளிச்சத்துக்காக எண்ணெய் செய்யப்படும். அநேக வருத்தங்களை சுகமாக்க நாங்கள் எண்ணெய்கள் பாவிக்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவரும் அதுக்கு ஒப்பானவர். அதே காரியங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறோம். தனித்தனியாக ஒன்றுக்கு பார்க்காம அப்படி கடந்து போவோம். அடுத்தது முத்திரை என்று சொல்லப்படும். பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் முத்திரை என்று சொல்கிறோம். ஏன்னா அச்சாரம் என்று சொல்கிறோம். இப்போ முத்திரைன்னு சொன்னால் அங்கே என்ன சொல்லப்படுகிறேன்டா? முத்திரைண்டா உரிமை, அடையாளம், பாதுகாப்பு, மதிப்பு, அதிகாரம், உறுதிப்படுத்துதல். அநேக காரியங்களை நாங்கள் அந்த முத்திரைக்கு நாங்கள் ஒப்பிட முடியும். அந்த முத்திரை போடப்பட்டால் அங்கே உரிமை இருக்கிறது. நாங்கள் தேவனுக்குரிய முத்திரையான பரிசுத்த எங்களிடத்தில் வந்தால் நாங்கள் தேவனுக்குரியவர்கள். எங்கள் தேவனுக்குரிய அதிகாரங்கள் இருக்கிறது எங்களுக்கு இருக்கிறது. அதே மாதிரி தேவனுடைய பாதுகாப்பு இருக்கிறது. பரிசுத்த வரும்போது அதை விட பரிசுத்த பெற்ற எங்களுக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. மற்றது உறுதிப்பாடு, நித்திய ஜீவனை குறித்த ஒரு உறுதிப்பாடு இருக்கிறது பரிசுத்த பெற்றவர்களுக்கு. நாங்கள் பாவியலாக இருக்கும்போது இந்த இடத்துல எங்களுக்கு பரிசுத்த தந்தையராக இருந்தால் எங்களை அவர் விட்டுட்டு போகிறதுக்காக அதை தரையில் எங்களை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போக முடியாது தான் தந்தையர். அதுதான் நித்திய ஜீவனோடு இருக்கிற பரிசுத்த எங்களுக்கு. நாங்கள் எபேசியர் 1 அதிகாரம் 13 வசனத்தை வாசிங்க. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். ஆமென். நாங்கள் இந்த என்ன சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது நாங்கள் அதான் நான் முதல் சொல்கிறேன், ஞானஸ்தானம் எடுக்க கேட்க மட்டும் இல்லை, நாங்கள் சத்திய வசனத்தை கேட்டு நாங்கள் மனம் உகந்து மனம் வருந்தி நாங்கள் அங்கே எங்கள் பாவங்களை ஒப்பு கொடுக்கும்போது பரிசுத்த ஆவியானவர்களால் முத்திரை போடப்படுகிறோம். தேவன் எங்களை முத்தரிக்கிறார். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தருகிறார். அப்படி முத்திரை போடப்படுறோம். எபேசியரில் 4 அதிகாரம் 30 வசனத்தை வாசிச்சு பாருங்க. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். நாங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று தேவனுடைய முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவர், அதாவது தரப்பட்டதுக்கு காரணமே, அந்த முத்திரை போடப்பட்டதுக்கு காரணமே நாங்கள் மீட்கப்பட வேண்டும் தான். இப்போ நாங்கள் நினைக்கலாம் எங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டான்னு சொல்லி. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தந்ததே எங்களுக்கு நித்திய ஜீவனுக்காக தான். அவர் இல்லாத பட்சத்தில் அவருக்கு ஏற்றோட தேற்றவாளை எங்களோடு இருந்து நடத்துவதற்காக தான் இந்த பரிசுத்த ஆவியானவர் தரப்பட்டார். இன்னும் இங்கே கணக்கு காரியங்கள் பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 1:22 இருக்கா வாசிங்க. 7:22 இல்லை, 2 கொரிந்தியர் 1:22. தம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். அதுவும் அதைத்தான் சொல்லுது. அவர் எங்களை முத்திரையிட்டு ஆவி என்னும் அச்சாரத்துக்கு தந்திருக்கான்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் இது அதே மாதிரி தான் அச்சாரம் என்று சொல்லப்படுகிற. எபேசியர் நாங்கள் 13 வாசித்தோம், 14வது வசனத்தில் சொல்லப்படுகிறது ஆவி எனும் அச்சாரம். இந்த இதுலேயும் சொல்லப்படுகிறது ஆவி எனும் அச்சாரம். எங்களுக்கு தெரியும் அச்சாரம் என்றால் என்னன்னு சொல்லி, தமிழில் எல்லாருக்குமே தெரியும். அதாவது நாங்கள் ஒரு பொருளை வாங்குவதற்கு முதல் கொடுக்குறது தான் அச்சாரம்னு சொல்லுவது. அப்போ நாங்கள் ஒரு காரியத்தை பார்க்குறோம், எங்களுக்கு தெரியும் ஊரில் எல்லாம் இது வழக்கத்தில் இருக்குது. ஒரு மாடையோ இல்லை ஒரு காரையோ இன்னத்தையோ ஒரு பார்த்தோமா இருந்தால் அதை நாங்கள் வாங்கும்போது அதுக்கு ஒரு முற்பணத்தை கொடுத்து அதை பிளாக் பண்ணி வைக்கிறோம். அது எங்களுக்கு, அதை வேறு யாருக்கும் விற்க இல்லாது. நாங்கள் வேறு அப்படி சொல்ல மாட்டோம். நாங்கள் போய் அந்த பணத்தை ஆயத்தப்படுத்திட்டு வரும் வரை அந்த அச்சாரத்தை கொடுத்துட்டு போய் நாங்கள் அந்த பணத்தை ஆயத்தப்படுத்தின பணத்தை எடுத்துகிட்டு வந்து இந்த மீதியை கொடுத்து எடுக்கிறது. அதான் அச்சாரம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தரப்பட்டது அச்சாரமாய். அதாவது ஒரு பரலோக வாழ்க்கை, சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்கு நாங்கள் போக போகிறோம். இந்த வாழ்க்கையை இப்போ பூமியில் வாழும்போதே நாங்கள் அனுபவிக்கணும். அதில் ஒரு பகுதியாவது நாங்கள் அனுபவிக்கணும். அந்த சமாதானத்தை அனுபவிக்கணும், அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும், அந்த ஆறுதலை அனுபவிக்கணும். அதற்காக அச்சாரமாக தரப்பட்டது. நாங்கள் அந்த வாழ்க்கைக்கு கடந்து போக போகிறோம். அங்கே அவர் ஆயத்தப்படுத்த போய்விட்டார். ஆயத்தப்படுத்திட்டு வரும் வரை எங்களுக்கு தரப்பட்டவர் தான் இந்த பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் இது குறித்து இன்னும் அநேக காரியங்களை பேசலாம். பரிசுத்த ஆவியானவர் குறித்து பேசும்போது வெளிப்படுத்தலில் நாங்கள் பார்க்குறோம். ஆவியானவர் சொல்லுகிறது காதுல கேட்கக்கூடாதுன்னு சொல்லி
அப்போஸ்தலர்களில் பிலிப்புடனே கூட பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். பிலிப்புக்கு சொல்கிறார் பரிசுத்த ஆவியானவர் ஓடிப்போய் அந்த ரதத்தோடு இணைந்து கொள்ளுன்னு சொல்லி. பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறது சிலருக்கு காது கொடுத்து கேட்க முடியும். ஏன்னா நாங்கள் பரிசுத்த ஆவியானவரை கேட்டு பழக்கமுள்ளவனோட தான் அவர் பேசுவார். உணர்த்தும் பொழுது உணர்றவனோட தான் அவர் உணர்த்துவார். நாங்கள் என்ன செய்தாலும் எதுக்குமே வணங்கா காலத்துள்ளவர்களாக இருந்தால் அவர் ஒன்றுமே செய்ய மாட்டார். காலப்போக்கிலே விட்டுருவார். அதுதான் அந்த பாவத்தை குறித்து உணர்த்தும் போது நாங்கள் மனம் திரும்பி வராட்டி அதை செய்ய மாட்டார். அப்போ சத்தம் கேட்குற பழக்கமுள்ளவனோட தான் தொடர்ந்து பேச முடியும். உணர்வு உள்ளவனுக்கு தான் அவர் உணர்த்த முடியும். அதே மாதிரி பேதுருவோடு பேசுகிறது நாங்கள் பார்க்கலாம். அந்த வானத்தில் இருந்த ஒரு பனியை இறங்குது, அதுக்குள்ள எல்லா மிருகங்களும் இருக்கிறது. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் பேதுருவோடு சொல்லி அடித்து புசின்னு சொல்லி அங்கே கொர்நேலியு வீட்டில் இருந்த ஆட்கள் வருகிறார்கள். அப்போ பரிசுத்த ஆவியானவர் சொல்ற இவர்களோடு போய் இவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுண்டு. அங்கே பேதுரு போய் சுவிசேஷத்தை கொர்நேலியு வீட்டில் பிரசங்கிக்கும் போதே அங்கே பரிசுத்த ஆவியானவர் இறங்கிறார். அப்போ அங்கே பேதுருவோடு பேசுகிறதை பார்க்கலாம். மற்றது பர்னபாவையும் சவுலையும் பிரித்து விடுங்கள் என்று சொல்லி அவர்கள் உபவாசித்து ஆராதனை செய்து கொண்டிருக்கும் பொழுது பேசுகிறார். அப்படி பரிசுத்த பேசுவார். ஆனால் பேசி கேட்டு உணர்ந்து பழக்கமுள்ளவர்களோட தான் அதை உணர முடியும். அதனுடைய பரிசுத்த அநேக காரியங்களை நாங்கள் பார்த்து கொண்டு போகலாம். இந்த நாட்களில் பரிசுத்த குறித்து எப்படி தேவனை குறித்து நாங்கள் பார்க்குறோமோ, எப்படி இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்குறோம், அதே மாதிரி பரிசுத்தாவினை குறித்து அநேக காரியங்கள் நாங்கள் பார்க்க முடியும். ஆனால் நாங்கள் என்ன செய்யணும்? அதை விசுவாசிக்கணும், உணர வேணும். உணரும் போது தான் மேற்கொண்டு அதை செய்ய முடியும். நாங்கள் உணராமல் இருக்கும் பட்சத்தில் அவரை குறித்து எந்த பிரயோஜனமும் எங்களுக்கு இல்லை. அதுதான் எங்களுக்குள்ள விஷயம். நாங்கள் உணர்ந்து வாழ்வாமல் இருந்தால் ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும், ஆசீர்வாதமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும். அதற்காகத்தான் பரிசுத்த தரப்பட்டிருக்கிறார். அவர் சொல்லப்படுகிற ஜீவ தண்ணீர் என்று சொல்லப்படுகிற புறான்னு சொல்லி தண்ணீரே ஆசீர்வாதம் தான். தாகமுள்ளவன் மேல் தான் ஊற்றுவேன் என்று சொல்கிறார். வறண்ட நிலங்கள் மீது ஊற்றுவேன். நாங்கள் பாவிகள் மீது தான் அவர் ஊற்றுவார். இந்த சமாரிய ஸ்திரீக்கு கொடுத்தார். அதே மாதிரி அப்படியான நாங்கள் இந்த பரிசுத்தாவியான இந்த நாட்களில் கூட அவரை உணர்வடைவோம். தொடர்ந்து பரிசுத்தாவியானோடு நாங்கள் பயணிக்கும்படியாக எங்களுடைய காரியங்களை நாங்கள் மாற்றிக்கொள்வோம். பரிசுத்தாவியானவர் கூட வாஞ்சிப்போம், அவருடைய காரியங்களை தியானிப்போம். அவர் எங்களுக்கு உணர்த்தும் போது நாங்கள் உணர்வடைவோம். அப்படி செய்யும்போது தான் நாங்கள் இன்னும் ஒரு ஐக்கியமான சந்தோஷமான ஒரு வாழ்க்கைகளை கடந்து செல்ல முடியும். தேவன் எங்களை நாங்கள் பார்க்குறோம், அவர் ஏற்ற துணையாளரை தான் எங்களுக்கு வைத்திருக்கிறார். அவர் எப்படி எங்களோட இருக்கிறாரோ, எப்படி அன்று சீசர்களோடு இருந்தாரோ இயேசு கிறிஸ்து, அதற்கு ஏற்ற துணையாளரில் எங்களுக்கு தந்துட்டு போயிருக்கார். எங்களை ஒன்றும் தனியாக விட்டுட்டு போக இல்லை. மறுபடியும் எங்களுக்குள்ளே வந்து எங்களுக்குள்ளே வாசம் செய்ய, எங்கள் மத்தியில் உலாவி எங்களுக்குள்ளே அசைவாடி எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் பரிசுத்த ஆவியானவர். அப்படியே ஆவியானவர் பெற்று நாங்கள் அதற்குரிய வாழ்க்கைக்கு மேலும் மேலுமாய் கடந்து செல்வோம். தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வோம். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.